படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தா கண் கலங்குற மாதிரி ஒரு கொரியன் படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாங்க. படத்தோட பேர் ஈவன் இஃப் திஸ் லவ் டிஸப்பர்ஸ் ஃப்ரம் தி வேர்ல்டு டு நைட். ரொம்ப பெரிய பேராக இருக்குல்ல. தமிழ் டப்பில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. எந்த ஓடிடிங்கிறத நான் சொல்கிறேன். காதல் திரைப்படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, அதுவும் கொரியன் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட ஸ்டோரியும் அதுக்கான கண்டென்ட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு சின்ன படம் தான், நீங்கள் ஷார்ட்டாகவே பார்த்து இந்த படத்தை வந்து முடிச்சிடலாம். ஸ்கூல் லைஃப் லவ் ஸ்டோரி தான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வியாதி இருக்குங்க, அம்னீசியா. அந்த வியாதி என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா இதுக்கு முந்தின நாள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. நடுவில் தூங்கினா கூட அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ ஞாபகமே இருக்காது, சுத்தமாக இருக்காது. இப்படி இருக்கிறப்ப ஸ்கூலில் ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த ஹீரோயின் பொண்ணுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நமக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, அதனால் எதுவுமே மறக்கக்கூடாது, அடுத்த நான் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபுல்லாகவே ஃபோனில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க என்னென்ன நடக்குது அந்த நாளில் அப்படிங்கிறது. வீட்டில் டைரியிலையும் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, லேப்டாப்லேயும் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப காதலனுக்கு தன் காதலுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடக்குங்க. ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல படங்க. டைரக்டர் அவ்வளோ அழகாக வந்து மேக்கிங் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்குது. அந்த காதல் காட்சிகளும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் இந்த படம் வந்து போகும். நடித்த நடிகர்கள் எல்லாமே அவங்களோட ரோலை அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த மெயின் 2 கேரக்டருமே சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் தாங்க, எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோ அழகான ஒரு கிளைமேக்ஸ் தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு எமோஷ்னல் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அழுதுருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எமோஷ்னலாக இருக்கும் கிளைமேக்ஸு. ஆல்ரெடி 2022 ஜாப்பனீஸில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு நாவலை தழுவி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது 2025 வேற ஒரு நடிகர்லாம் வச்சு கொரியனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.